இருக்கீங்க? எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் இப்படி பேச்சு மூச்சு இல்லாம படுத்துட்டு இருந்தா நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல? மாமாக்கு காலையில காஃபி கொடுக்கும்போது விஷம் கலந்திருப்பேனோன்னு சந்தேகப்பட்டீங்க. மாமா இருக்காங்களேன்னு நானும் ஒன்னும் பெருசா ரியாக்ட் பண்ணிக்கல, அது பெருசாவும் எடுத்துக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு கடந்து போன நாட்கள்ல நானும் மோசமா நடந்துகிட்டு இருந்திருக்கேன். அந்த பாதிப்பு இன்னமும் உங்களுக்குள்ள இருக்குன்னு உங்க பிஹேவியர்லயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். போக போக சரியாயிடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் அடிபட்டு சாகணும்னு உங்க மனசுக்குள்ள இவ்ளோ குரூரமான ஆசை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுதாங்க என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இத பாருங்க, நான் உங்க குடும்பத்தை ஆட்டி படைச்சவதான், உங்களையும் உங்க அப்பாவையும் நிம்மதி இல்லாம பண்ணவதான். இந்த ஹாஸ்பிட்டல்ல என் பேருக்கு எழுதி கேட்டு உங்க பேர்லயும் உங்க அப்பா பேர்லயும் கேஸ் போட்டவதான். அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, புரிஞ்சுக்கங்க. அந்த தேவராஜ் சொன்ன மாதிரி உங்க அப்பா எந்த திட்டத்தோட என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு எனக்கு தெரியாது. அப்படியே இருந்தாலும் எதை பத்தியும் எனக்கு கவலை இல்ல. என்ன நடந்தாலும் பயந்து நானும் ஓட போறதில்ல. ஆனா நான் ஓபன் மைண்டோட தான் இருக்கேன். எதையும் நினைக்காம உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல நான் இப்படிதான் இருப்பேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படியே இருந்துக்கங்க. ஆனா நான் எப்ப எப்படி மாறுவேன்னு எனக்கே தெரியாது. என்னங்க, நான் நல்லவளா இருக்கிறதும் கெட்டவளா இருக்கிறதும் இனிமே நீங்க நடந்துக்கிறதுல தான் இருக்கு. இந்தாங்க. ஏங்க, சூடா இருக்கும் போதே குடிச்சிருங்க, அப்புறமா புக்கு படிக்கலாம். லட்சுமி உட்கார், உங்ககிட்ட பேசணும். ஏங்கிட்டியா? என்னன்னு சொல்லுங்க. முதல்ல நான் உனக்கு நன்றி சொல்லணும். நன்றியா? எதுக்கு பெரிய வார்த்தைலாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு? அப்படின்னு நான் பண்ணிட்டேன். உன் பெருமை என்னைக்கும் உனக்கு தெரியாது லட்சுமி. அதை நீ பெருசாவும் எடுத்துக்கிறது இல்ல. பெருமைப்பட்டுக்கிட்டா கர்வம் வந்துடும். கர்வம் உறவுக்குள்ள பிரிவினையை உருவாக்கிடும். அதனாலதான் என்னைக்கும் எதுக்கும் நான் பெருமைப்பட்டுக்கிறது இல்ல. இன்னைக்கு நேத்தா நான் உன்னை பாக்குறேன். கல்லூரி காலத்துல இருந்தே உன்னை நான் பாக்குறேன். அன்னைக்கு நீ எப்படி இருந்தியோ அதே எளிமை, அதே பொறுமை இந்த நிமிஷம் வரைக்கும் உங்ககிட்ட இருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாது. மனப்பயிற்சியில தேர்ச்சியானவங்களால மட்டுமே இதை சாத்தியப்படுத்த முடியும். இல்லைன்னா மனசு குரங்காயிடும். அது தாவி தாவி நம்மள பள்ளத்துல தள்ளிடும். நீ அந்த மனசை உன் கட்டுப்பாட்டிலேயே வச்சிருக்க. அதாம்மா பெருமையா இருக்குன்னு சொன்ன. ரொம்ப புகழாதீங்க. கர்வமும் மனசுங்கிற குரங்கோட குட்டி தான். உங்க புகழ்ச்சியால அந்த கர்வ குரங்கு குட்டி எனக்குள்ள தாவி குதிச்சு ஆட்டம் போட்டுற போது அப்புறம் நான் தலை குப்புற விழுந்துருவேன். சரி, இத குடிங்க. ஏலக்காயை தட்டி போட்டு பாலை நல்லா சுண்ட வச்சு கருப்பட்டியை சேர்த்து குடிக்கிறது அலாதியான மனமும் சுயம்தான். என்னங்க, என்னைக்கும் இல்லாத சந்தோஷத்தை இன்னைக்கு உங்ககிட்ட பாக்குறேன். உண்மைதான் லட்சுமி. அந்த சந்தோஷத்துக்கு காரணமே நீதான். நானா? நீயேதான்.
அதுக்கு தான் நான் நன்றி சொன்னேன். நீ அதை ஏத்துக்க மறுத்துட்ட. அந்த வார்த்தைக்கு பின்னாடி உங்க சந்தோஷம் நிறைஞ்சிருக்கிறது எனக்கு தெரியலீங்க. என்ன மன்னிச்சிடுங்க. சாச்சா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா லட்சுமி? அனாதியா தூக்கி எறியப்பட்ட என் மக ஸ்னேகாவுக்காக உன்னையே உன் வாழ்க்கையே அர்ப்பணிச்ச புனித தாய் நீ. உன் சுகம், துக்கம், சந்தோஷம் எல்லாத்தையும் அவளுக்காகவே தாரவாத்தவ. உன்னை நான் பெருமைப்படுத்தி பேசுறது புகழ்ச்சி ஆகாது லட்சுமி. எல்லாமே என் மனசுடைய நெகிழ்ச்சி. கல்யாணமே வேணான்னு ஸ்னேகா பிடிவாதமா இருந்தா. உன் வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைக்காம தனக்கு கல்யாணமே வேண்டான்னு என் மக என்கிட்ட போர்க்கொடி தூக்குனா. ஊரார்கள் எத்தனையோ பேருடைய சிக்கல்களை எளிமையா தீர்த்து வைக்கிற எனக்கு என் மகளை சமாதானப்படுத்த வழி தெரியல. ஸ்னேகாவுடைய பிடிவாதம் குழந்தைத்தனமா இருந்தாலும் அந்த பிடிவாதத்துக்குள்ள மலையை விட பெருசா, கடலை விட ஆழமா, பறந்து விரிஞ்ச வானத்துக்கு மேல எந்த எல்லைக்கும் கட்டுப்படாத அவன் மேல வச்சிருந்த தாய்ப்பாசத்தை பார்த்தேன். திகைச்சு போயிட்டேன், தடுமாறி போனேன். அவ பார்வையில அவ உனக்காக வாதாடுறது சரியா இருந்தாலும் அவ உன் உரிமைக்காக குரல் கொடுத்ததுக்கு நான் மறுக்கவும் முடியாம ஏத்துக்கவும் முடியாம தத்தடிச்சு போயிட்டேன். என் வழி தனி வழி, உன் வழி தனி வழின்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவ பின்வாங்க தயாரா இல்லை. ஸ்னேகாவுடைய அணுகுமுறை தப்பானதா இல்ல என்னுடைய அணுகுமுறை தப்பானதான்னு நம்மளை சுத்தி இருக்கிற நம்முடைய சமுதாய வாழ்க்கை முறையே என்னை குற்றவாளி ஆக்கி கேள்வி கேட்டுருமோன்னு எனக்குள்ள அச்சம் வந்துச்சு. அவங்களுக்கு என் கடந்த கால வாழ்க்கையை பத்தி என்ன தெரியும்? உன் கழுத்துல நான் தாலி கட்டியே ஆகணும்னு என் மகளே என்னை புரிஞ்சிக்காம பேசினப்போ நான் தவிச்சேன். காதல் ஆரம்பிச்ச என்னுடைய வாழ்க்கை அந்த காதலோட முடிஞ்சு போச்சு. என்னுடைய காதலின் சின்னமா பிறந்த ஸ்னேகாவை அவ தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. அவ என் மகளை மட்டும் தூக்கி எறிஞ்சிட்டு போல, என் காதலையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் காதல்ன்றது யூஸ் அண்ட் த்ரோவா இருக்கலாம். ஆனா என்னால அப்படி நினைக்க முடியல. போனவ என்னுடைய எதிரியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாள. அப்போ தீயில விழுந்த புழுவா துடிச்ச. அவ என்ன அசிங்கப்படுத்தல, என் காதலியே அசிங்கப்படுத்திட்டா, கலகப்படுத்திட்டா. கண்ணீர் விட்டு அழுத. எதையும் தாங்கல இந்த இதயம் முதல் முறையா வலிச்சது. காதல்ன்றது அவளை பொறுத்த வரைக்கும் காமம். என்னை பொறுத்த வரைக்கும் காதல்ன்றது தூய அன்பு, பரிசுத்த நேசம். எனக்குள் அவளும் அவளுக்குள் நானும் உணர்வுகளால் ஒன்றாக கலந்த சுவாசம். அந்த சுவாசத்தையே அவ நிறுத்திட்டா. இருந்தாலும் உன்னால நான் மூச்சு விட்டேன். ஆனா அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நேகாக்கு தெரியாதுல்ல. நான் கட்டின தாலியை அறுத்து போட்டவோ இன்னொரு தாலியை ஏத்துக்கிட்டா. அந்த தப்பு தானே என் மக என்ன செய்ய சொன்ன. அதை நான் எப்படி செய்ய முடியும் லட்சுமி?
அப்படி நான் உன் கழுத்துல தாலி கட்டினா அத நானே என்னை கொல்றதுக்கு சமமாயிடாது? அன்பை கொல்றது பெரிய பாவம், துரோகம். அதை செய்ய முடியாம தானே நான் துடிச்சேன், தவிச்சேன். இதெல்லாம் என்னால ஸ்னேகா கிட்ட சொல்ல முடியலையே. உன் அம்மா ஒரு துரோகின்னு சொன்னா அவளால அதை தாங்கிக்க முடியுமா? தன்னை பெத்தவ தன்னை அனாதையா தூக்கி போட்டுட்டு போயிட்டான்றதே அவளால தாங்கிக்க முடியல. அவ பேச்சை எடுத்தாலே வேண்டான்றவ கிட்ட இவதான் என் அம்மா, வேற யாரும் அம்மா கிடையாதுன்னு முழுக்க முழுக்க உங்ககிட்டயே ஐக்கியமானவகிட்ட இதெல்லாம் நான் சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்குற லட்சுமி. எல்லாத்துக்கும் உன்னால விடிவு காலம் வந்துச்சு. உனக்கு நீயே கட்டிக்கிட்ட தாலி எனக்கு விமோச்சனத்தை கொடுத்துச்சு. காதல்ன்ற தூய அன்புக்கு உயிர் கொடுத்துச்சு. ஸ்னேகாவுடைய மனபாரத்தை எதிர்பார்ப்ப சரிப்படுத்திடுச்சு. காலையில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்தாங்க. மாப்பிள்ளையும் நல்லா இருக்காரு. ஸ்னேகாவும் சம்மதம் சொல்லிட்டா. அதான் சந்தோஷமா இருக்கேன். இது எல்லாமே உன்னால தானே லட்சுமி? உங்க சந்தோஷத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன். உங்களுக்கும் சினேகாவுக்கும் இடைவெளி வந்துடக்கூடாதுன்னு நான் கவலைப்பட்டேன். இப்ப என் கவலையும் தீர்ந்துருச்சு. சீக்கிரமா சினேகாவோட கல்யாணத்தை நடத்திடலாங்க. சரி லட்சுமி, ஏற்பாடு பண்றேன். சரி, நீங்க பாலை குடிச்சிட்டு தூங்குங்க. அதே நம்பர் தான் திரும்பவும் கூப்பிடுறாங்க. திரும்பவும் அதே நம்பர் தான். யார் இருப்பாங்க? இது நமக்கு தெரிஞ்சவங்க நம்பரும் கிடையாது. திரும்ப திரும்ப கூப்பிட்டா ராங் நம்பரா இருக்க வாய்ப்பில்லை. அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஹலோ, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? யாரு? ஸ்னேகா அக்காவா? ஆமா, நீங்க யாரு? எங்க இருந்து பேசுறீங்க? நான் மேனகா அக்கா வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பையன் பேசுறேன். மேனகா வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பையனா? ஏன் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? ஆமா, இப்ப எதுக்காக நீ எனக்கு ஃபோன் பண்ற? உங்க நம்பர் அந்த அக்கா தான் கொடுத்தாங்க. மேனகாவா? என்ன சொல்ற நீ? ஆமா, எதுக்காக ஏன் நம்பர் கொடுத்து ஒன்ன பேச சொன்னா? விளையாடுறல அவ? நீ முதல்ல போனை வை. அக்கா, தயவு செஞ்சு போனை வச்சிடாதீங்க. மேனகா அக்கா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற நீ? சாகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? என்கிட்ட உங்க நம்பரை கொடுத்து பேச சொன்னாங்க. பாவம்க்கா, அந்த அக்கா கடைக்கு போனாங்கன்னா எனக்கு பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்து தருவாங்க. நீங்க தான்க்கா அவங்க உயிரை காப்பாற்றணும். சரிக்கா, நான் ஃபோனை வச்சிடுறேன்க்கா. ஐயோ, என்னாச்சு? ஏன் அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? மேனகா, மேனகா, மேனகா,
மேனகா எங்க? மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. மேனகா விஷயத்தை சாப்பிட்டான்னு ஒரு பையன் ஃபோன் பண்ணி சொன்னா. நான் தான் அப்படி ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னேன். என்ன விளையாடுறியா? ஆமா, மேனகா புள்ள தச்சியா இருக்கா. அவ கூட ஓடி பிடிச்சி விளையாட முடியுமா? உன் கூட தான் விளையாட முடியும். ஓடி பிடிச்சி விளையாடலாமா? நான் ரெடி, நீ ரெடியா? பாரு, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஆமா, நல்லா தான் எனக்கு தெரியுது. ஆனா என்ன பண்றது, எனக்கு நீ வேணுமே. ஏய், நீ நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம். இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவ கூட சந்தோஷமா வாழற வழிய பாரு. நீ வேணா மேனகா கிட்ட கேட்டு போற. நான் கூட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ அவகிட்ட போடுற நாடகம். அவளும் அதை நம்பிக்கிட்டு நீ ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நீ என்ன பத்தி அவகிட்ட ஏதோ ட்விஸ்ட் பண்ணிருக்க. நான் ஏதோ அவ வாழ்க்கைய தட்டி பறிக்க வந்த மாதிரி அவ ஏன் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கா. மேனகாவ நீ தாங்குற மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க வேணா நம்பலாம். எங்க அம்மாவும் உன்னை உத்தமனா நினைக்கலாம். ஆனா நீ ரொம்ப நாள் இப்படியே நடிக்க முடியாது சித்தார்த். ஒரு நாள் உன் வேஷம் கலையும் சித்தார்த். அப்போ எல்லாரும் உன்னை காரி துப்புவாங்க. அப்போ மேனகா கூட உனக்கு துணையா இருக்க மாட்டா. பழையபடி நீ எல்லாரையும் இழந்து அனாதையா சோத்துக்கு கூட வழி இல்லாம அலைய வேண்டியதுதான். சாபம் விட்டுறியா ஸ்னேகா? சபிக்கிறியா? எங்க பாரு, இது எதுக்குமே எனக்கு பயம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் துணிஞ்சவனா. உன்னை அடையணுங்கிறதுக்காக எந்த பழிபாவத்தையும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஸ்னேகா, உன்னை அடையாம நான் விட மாட்டேன். ஏய், என்னடா நீ என்ன லூசா? என்ன அடைஞ்சு நீ என்னடா பண்ணுவ? சொல்லு, என்ன பண்ணுவன்னு கேக்குறல்ல? ஏய், உன் விரல் கூட என் மேல படக்கூடாது. நிமிஷத்துக்கு நிமிஷம் உன்னை டார்ச்சர் பண்ணுவேன். உனக்குள்ள இருக்கிற சைக்கோ மிருகத்தை விரட்டி உன்னால கழிப்பேன். உனக்கு பைத்தியம் பிடிக்க வைப்பேன். மிரட்டுறியா ஸ்னேகா? அண்ணா, உன்னை யாரா இப்ப இங்க வர சொன்னது? போடா, போய் அப்புறம் வா. போ போ போ. ஏய், இரு. நீ வாமா தம்பி, நீ வாமா இங்க. நீதான் எனக்கு ஃபோன் பண்ணியா தம்பி? ஆமாக்கா. அண்ணன் எவ்வளவு பணம் கொடுத்தாரு? 10 ரூபா கொடுத்தாருக்கா. அவ்வளவுதானே கொடுத்தாரு? நீ செஞ்ச காரியத்துக்கு ரொம்ப கம்மியா கொடுத்திருக்காரு உன் அண்ணா. அக்கா வேணா நிறைய தரட்டுமா?